வணக்கம். ஐம் சிவம். நான் எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், எம்ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசானவர்களும் இங்கிலீஷ் நிறைய படிச்சிருப்போம். சில விஷயங்கள் நமக்கு கிளாரிஃபை ஆகாமே இருந்திருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைய படிக்கும்போது இந்த ரைம்ஸ் பண்ணியிருப்போம். டிங் டாங் பெல், புசிஸ் இந்த வெல், கூப்புட்டரின், லிட்டில் டாமித்தின் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா டிங் டாங்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பிங் பாங்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் எல்லாம் வரும் சில விளையாட்டில் வரும்போது தான். அப்புறம் கிங் காங் அப்படின்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்டாக்னு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர அனுபவம் சிட் சேட்னு படிச்சிருப்போம். ஷில்லி ஷேலின்னு படிச்சிருப்போம். மிஷ் மேஷ்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்புறம் ஜிக்ஸாக்னு கூட படிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி தான் சொல்லணும், ஏன் வேறு மாதிரி டாங் டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, பாங் டிங் சொல்லக்கூடாது, டாக் டெக்னு சொல்லக்கூடாது, காங் கிங் சொல்லக்கூடாது, சேட் சிட்னு சொல்லக்கூடாது, ஜாக் ஜிக்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில எழுதப்படாத சில விதிமுறைகள் இருக்குது அதுக்குள்ளே. அதை பற்றி தான் நான் ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. இதில் பார்த்திங்கன்னா டிங் டாங்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைம்க்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா டாங் டின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? டிங் டாங், டாங் டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைமோட வர சில வார்த்தைகள், அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸும் அப்படி தான். அட்ஜெக்டிவ்ஸும் ஒன்றா 3 வார்த்தை வரும்போது அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா IAO, இல்லைன்னா IA, இல்லைன்னா IO. இதுதான் ஆர்டர் ஆக்சுவலாக. IAOக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக் பேட் உல்ஃப். பிக் I, பேட் A, உல்ஃபு O. தெரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, இன்னொன்று சிட்சாட். சிட்சாட்டில் பார்த்தீங்கன்னா IA, மிஷ் மேஷ் IA, ஜிக்ஸாக் IA. கரெக்டா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிங் டாங் IO, கிங் காங் அப்படிதான். இதெல்லாம் எழுதப்படாத ஒரு ரூல் என்னன்னு காரணம், இந்த ஒரு எழுதப்படாத ரூலுக்கு பேர் அப்லவுட் ரீடியூப்ளிகேஷன். என்ன பேர் இது? இதுக்கு பேர் அப்லவுட் ரீடியூப்ளிகேஷன். இதுதான் அதோட ரூலு. இப்படி தான் நம்ம பண்ணணுங்க ஒரு விதி இருக்குது. ஓகே, தேங்க்யூ.